அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்விகா விமோச்சனா இல்லத்திலிருந்து. இன்று நாங்கள் பேச இருக்கிற விடயம் இளைஞர்களும் போதைப்பொருள் பாவனை. ஏனென்றால் விமோச்சனா இல்லத்திற்கு 13 வயது தொடக்கம் 25 வயதிலான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இந்த போதைப்பொருள் விநியோகமானது பல்வேறு தரப்பட்ட பிரிவினர்களால் ஒரு பாரிய வலையமைப்பின் ஊடாக விநியோகிக்கப்படுகிறது. அது இலகுவில் இளைஞர்களை, மாணவர்களை சென்றடைகிறது. முதலில் இலவசமாகவும் பின்னர் பணத்துக்காகவும் இதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பணத்தை திருடியும் பெற்றோர்களிடமிருந்து தகாத முறையிலும் அதை பெற்றுக்கொண்டு செலவு செய்கிறார்கள் போதைப்பொருள் பாவனைக்காக. இந்த இளைஞர்கள் இந்த போதைப்பொருள் பாவனையை மேற்கொள்வதால் பாடசாலை இடைவிலகல்கள், வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள் மற்றும் சமூக செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், இவர்களுடைய நண்பர்கள் யார், இவர்களுடைய ஓய்வு நேரங்களை இவர்கள் எவ்வாறு செலவிடுகிறார்கள், மிகவும் அவதானமாக பெற்றோர்கள் மாத்திரமன்றி ஆசிரியர்களும் இவர்களுடைய நடத்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை திட்டமிடுவதில் இளைஞர்களின் பங்கு பாரியதாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்களின் வாழ்க்கை வளம்பட நாங்கள் இந்த போதைப்பொருள் பாவனையை அற்ற உலகத்தை நாங்கள் படைக்க வேண்டும். இலங்கை அதிகமாக வறுமை நிலைக்கு போகிறது மக்கள் இந்த போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுவதால். ஆகவே நாங்கள் எல்லோரும் கரம் கோத்து இந்த போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பதற்காக ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம்.